கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கூட தினம் 9வது தினத்தில் இருக்கிறோம். 40 நாள் உபவாசத்தில் தினம் 9 இருக்கிறோம். நம்மளுடைய சேனலில் இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த 9 நாட்களும் நம்மளுடைய சேனலில் போட்டுக்கொண்டு வருகிறோம். பார்த்து பலனடைந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்றைய கூட தினம் 9 இருக்கிறோம். இந்த 9வது தினத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-26 வாசித்து தியானித்து பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனத்துக்காகவும், எண்ணத்தை உடைப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைகளை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தம் அல்லவா? ஆகாயத்தின் பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கவும் இல்லை, அறுக்குவதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதுமே இல்லை. அவைகளும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார். அவைகள் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? பாருங்க, இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறதுனா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடைப்போம் என்று கவலைப்படாதே இருங்கள். நீங்கள் தினமும் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம், என்னத்தை சாப்பிட்றதுப்பா, எனக்கு சாப்பாடு இல்லையே, என்னத்தை போட்டுக்கிறதுப்பா, எனக்கு துணி இல்லையே, என்னத்தை குடிக்கிறதுப்பா, எனக்கு தண்ணி இல்லையே என்று கவலைப்படாதே இருங்கள். ஏனெனில் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். சரிங்களா? கவலைப்படாதே இருங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு 26வது வசனத்தில். என்னன்னா, ஆகாயத்தில் இருக்கிற பட்சிகளை பார், பறவைகளை பார். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவங்களுக்கு களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அதைக்கு உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். அவைகளை விட நீங்கள் விசேஷித்தம் இல்லையா என்று பைபிளில் கேட்கப்படுது. நம்ம அவைகளை விட விசேஷித்தம் உள்ளவர்கள் தானே. நம்மளுக்கு அந்த பறவைகளுக்கே கொடுக்குற தேவன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா என்று வசனத்தில் கொடுக்கும். நம்மளுக்கு கொடுப்பாரு, நம்ம கரெக்டான டைமில் கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்படாத இருங்கள். எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடைப்போம் என்று நீங்கள் கவலைப்படாத இருங்கள். ஆகாரத்தை விட உங்கள் சரீரம் பெரியதல்லவா என்று ஏசப்பா உங்களுக்கு கேட்குறார். நீங்கள் கவலைப்படாத இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பொறுமையாக இருந்து அவர் கைக்குள்ளே இருந்து நீங்கள் காத்திருக்கும் போது அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்பான்று கூப்பிடுற சேஷ்ட புத்திர பாகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தேவன், அப்பான்று கூப்பிடுற அதிகாரத்தை கொடுத்துருக்கிற தேவனுக்கு போஷிக்க தெரியாதா? சொல்லுங்க. ஒரு உலகத்தின் தாயாரே பிள்ளை கரெக்டாக சாப்பிடுச்சா இல்லையா, ஸ்கூலுக்கு போச்சு, டிஃபன் எடுத்துன்னு போச்சா இல்லையான்ட்டு கவனிக்கிற உலகத்தின் தாயாரே நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதா, நம்மளை உண்டு பண்ணுகிற பிதா, தாயின் கருவிலே நம்மளை அறிந்த தேவனுக்கு நம்மளுக்கு கரெக்டான சாப்பாடு, தண்ணி, துணிகள் எல்லாம் கொடுக்க தெரியாதா? கொடுப்பார். பொறுமையாக காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.